மனிதனாக இறைவன் வருவானா, அதுவும் இந்த குலத்திலே வருவானா என்று தாங்கள் எடுத்துரைத்தீர்கள். இந்த மனிதன் தான் உயர்ந்த குலம் தாழ்ந்த குலம் என்று பேதப்படுத்துகிறவன். ஆனால் அங்கு வந்திருக்கிறது மனிதன் அல்ல, இறைவன். அவர் உயர்வு தாழ்வு என்று பார்த்து அதனால் சிறுமைப்படுத்த மாட்டார். இந்த கலியுகம் அழிவதற்கு காலம் வந்துவிட்டது. எனவே கலியளித்து தர்ம நாட்டை தோற்றுவிக்க திட்டமாக அவர் வருவார். மன்னவா, தசரதனுக்கு பிள்ளையாக ஸ்ரீராமனாக தோன்றி அப்படி அவதரித்த அந்த ராமபிரானை தென்னிலங்கை ராவணன் சாதாரண ஒரு நரன் என்று இழப்பமிட்டான். அப்படி இழப்பமிட்ட அந்த ராவணனுடைய சிரசுகளை எல்லாம் அறுத்தறிந்த செய்தி தங்களுக்கு தெரியாத? தெய்வதியாளுக்கும் வசுதேவனுக்கும் ஒரு பிள்ளையாக ஸ்ரீ கிருஷ்ணனாக தோன்றி சாதாரண ஆயர் குலத்து சிறுவன் தானே என்று எண்ணி போருக்கு அழைத்த கஞ்சனுடைய குடலை பிடுங்கி எறிந்து அவனை கொண்ட செய்தி தங்களுக்கு தெரியாதா? ஐவருக்கும் தூதனாகி அங்குமிங்கும் ஓடிச் சென்று குடும்பமாக அண்ணன் தம்பி மாமன் இப்படி குடும்பமாக வாழ்ந்திருந்து ஸ்ரீகிருஷ்ணன் என்று பெருமை காட்டி நின்ற அந்த கண்ணனை சாதாரண நம்ம குலத்திலே ஒருவன் தானே, நம்மை போல் அவனும் ஒரு மானிடன் தானே என்று எண்ணிவிட்ட துரியோதனாதிகளை எல்லாம் அறுத்த செய்தி தங்களுக்கு தெரியாது. இப்படி 1-2 யுகங்களில் அல்ல மன்னவா, கழிந்த 6 யுகங்களாக அழிந்திடாத வரங்களை பெற்று வையகத்திலே வந்து திருவிளையாடல்கள் புரிந்த அந்த இறைவன்தான், அந்த ஸ்ரீமன் நாராயணன் தான் இங்கே வைகுண்டமாக வந்திருக்கின்றார்.